ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டுருக்கோம் அப்டின்னாச்சுன்னா, கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் போகும்போது, போற வழியில வந்து ஒரு அருவி இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்குமே வந்துட்டு நம்மள வெக்க வ நீ கண்டிப்பா என்ன பார்த்துட்டு தான் அந்த இடத்த விட்டு நீ போணும் அப்படிங்கிற மாரி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இடத்துல பயங்கர டிராஃபிக்கும் இருந்துச்சு. ஏன் அப்டின்னாச்சுன்னா, அங்க ரோட் சைட்ல தான் அந்த அருவி இருக்கு. மக்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரா அங்க பார்க்கிங் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க. சரிப்பா நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி பார்க்கும்போது, அந்த இடமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. மேலேருந்து அருவி விழுந்துட்டு இருந்தது. இது வந்து இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னாச்சுன்னா, வெள்ளி அருவின்னு சொல்றாங்க. அதாவது சில்வர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அந்த இடத்துல அவங்களால பார்க்க மட்டும் தான் முடியும். உள்ள போய் குளிக்க முடியாது. அனுமதி இல்ல. ரொம்ப ஆபத்தான அருவி. அதனால அவங்க கவர்மெண்ட் வந்து அதுக்கு அலோவ் பண்ணல. நீங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், Instagram பண்ணிக்கலாம், ரீல்ஸ் பண்ணிக்கலாம், YouTube பண்ணிக்கலாம். மக்களே உங்களுக்கு என்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கலாம் மக்களே. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னா, இந்த வெள்ளி அருவி நீங்க எங்க இருக்கீங்கன்னு தான் கேட்குறீங்க. ஒண்ணும் இல்லங்க. நம்ம தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானல் போயிட்டு இருக்க வழியில ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க. இத பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த வெள்ளி அருவி அந்த அருவியோட தண்ணிலாம் எங்கேருந்துப்பா வருது அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, இது வேற எங்கேருந்தும் வரல அப்படி இல்லைங்க. இந்த கொடைக்கானல் ஏரியும் கரடி சோலை அருவின்னு இருக்குங்க. இதே மாதிரி இன்னும் பல்வேறு இடத்துல பெய்யுற மழை பெய்யும்ல, அந்த மழை பெய்யுற உள்ள தண்ணி தாங்க இந்த வெள்ளி அருவியா கொட்டுது மேல இருந்து. இத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்களும் கீழ இறங்குனோம்ப்பா. இறங்கிட்டு சரி நமக்கு வேண்டிய 2, 3 ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் யூடியூபுக்கு கன்டென்ட்டும் எடுத்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டா எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. அ க இ பாஸ் வந்து நாங்க கொண்டு வச்சிருந்தோம் கையில. அதனால எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. அ க ட்ரிப்பு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல பயங்கரமா வெயிலு சாகடிக்குது. 37 டிகிரி, 40 டிகிரி வெயில் அடிக்குது. ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டுருக்கோம் அப்டின்னாச்சுன்னா, கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் போற வழியில வந்துட்டு, ஒரு அழகான ஒரு வெள்ளி அருவி ஓடிட்டு இருக்கிறத பார்த்தோம். "என்னடா வெள்ளி அருவியா? என்னடா சொல்ற?" அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானல் போற வழியில ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த வெள்ளி அருவி இருக்குங்க. இத பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம், டான்ஸ் ஆடிக்கலாம், Instagramமுக்கு ஸ்டார்ட்ஸோ, ரீல்ஸோ, யூடியூபுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ என்னன்னாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா குளிக்கிறதுக்கு மட்டும் அனுமதியே கிடையாது. ஏன் அப்டின்னாச்சுன்னா, இது கொஞ்சம் ஆபத்தான அருவிங்கிறதுனால, இத இந்த இடத்துல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணல. பார்க்குறதுக்கு மேல இருந்து கீழ வந்து தண்ணி கொட்டும்போது, அத பார்த்தா ஒரு வெள்ளி வந்து உருகி ஓடுறது மாரி இருக்கு. அதனால தான் இதுக்கு பேரே வெள்ளி அருவின்னு வச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த அருவி எங்கேருந்துடா இந்த மலை இது இவ்வளோ பெரிய மலையில எங்கேருந்து தான் இந்த தண்ணிலாம் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த கொடைக்கானல் ஏரி, கரடி சோலை அருவியில பக்கத்துல இன்னும் நெறைய பகுதியில வந்து நெறைய மழை பெய்யும். அந்த மழை தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் இந்த வெள்ளி அருவியா இங்க வந்து கொட்டுன்னு கொட்டுதுப்பா. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. பாருங்களேன், கொடைக்கானலுக்கு போற மக்கள் எல்லாரும் வண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு போய் பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பா இந்த இடம் ரொம்ப அழகா தான் இருந்துச்சு. அப்படின்னு நம்ம போற வழியில, "வா வா என்னையும் பார்த்துட்டு போ" அப்படிங்கிற மாரி அவ்வளோ அழகா இருந்துச்சு. நாங்களும் போய் அந்த இடத்துல பார்க்கிங்கே கிடையாது. இருந்தாலும் ஒரு சைடு பார்க்கிங் பண்ணிட்டு, சரி கொஞ்ச நேரம் அத பார்த்துட்டு, ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் ஏதோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணோம். சரி இன்னும் வந்து எப்படின்னா, இன்னும் 8 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இன்னும் இருக்குங்க கொடைக்கானல் போறதுக்கு. வண்டி புக் பண்ணி போயிருந்தோம். கண்டிப்பா நீங்க கொடைக்கானல் போனீங்க அப்படின்னாச்சுன்னா, பாஸ் வந்துட்டு எடுக்க மறந்துறாதீங்க. கண்டிப்பா வந்து நீங்க பாஸ் எடுத்துட்டு தான் போணும். பாஸ் இல்லாம வந்து கொடைக்கானல் போறதுக்கு அனுமதி கிடையாது. எப்ப இந்த பாஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இது ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க. நீங்க சும்மா அந்த தமிழ்நாடு பாஸ் அடிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காட்டும். அதுல நீங்க ஒன் பை ஒன்னா வந்து ஃபில் பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க. கடைசியில ஒரு 10 நிமிஷத்துல உங்க கையில வந்துட்டு பாஸ் கிடைச்சாச்சு. பாஸ் கிடைச்சா மட்டும் போதாது. அங்க வந்து ம் போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அத ஃபாலோ பண்ணணும். பிளாஸ்டிக்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஒண்ணுமே கொண்டு போகக்கூடாது. எதுவும் குக்கிங் பண்ணக்கூடாது. ஃபுட் ஐட்டம்ஸ் ரோட் சைட்லலாம் வந்துட்டு நீங்க வந்து ஃபுட்டு பண்றது எதுவும் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு போகும். அதனால ஸ்பீடு கூட வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க அதுல. அதுக்கு பிறகு அங்க உள்ள காட்டு மிருகங்கள், வனவிலங்குகளுக்கு வந்துட்டு நீங்க எந்த ஃபுட்டோ எதுவும் குடுக்கக்கூடாது. கண்டிப்பா பாஸ் இல்லாம போயிறாதீங்க. அது ஒரு 10 நிமிஷம் வேலை தான் ஈஸியா கிடைச்சிரும். நாங்களும் அப்படிதான் எடுத்தோம். நாங்க வந்து நாளைக்கு போகணும்னு பிளான் பண்ணா இன்னைக்கு நைட்டு தாங்க எடுத்தோம் மக்களே. எப்படியோ கிடைச்சிருச்சு. நாங்களும் ட்ரிப்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இனி அடுத்த வீடியோல பார்க்கும்போது டாடா பை பை. சி யூ.